ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் இருக்கிற கோபத்தெல்லாம் சாரதாமா மேலே காட்டுற மாதிரி அவங்க பண்ணதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெளுத்து வாங்குற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர கோபத்தோடையும் இருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த ஆள் இந்த வீட்டுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்க, காவேரி அந்த ரம்யாவுக்கு கால் பண்ணி உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் பேச சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதில் எவ்வளோ சீக்கிரம் பேச சொல்லணுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் வீட்டு ஆளுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க விஜய் வீட்டில் போய் பேசிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே சிஸ்டர், நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. விஜய் அடிக்கடி அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரது சுத்தமாக பிடிக்கல. இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நம்ம காவேரி. போனதுக்கப்புறமா நடந்த விஷயங்களை பற்றி சாரதாம்மா கிட்ட கேட்குற பொழுது தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கரமாக கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சா தம்பி. அது மட்டும் இல்லாமல் அவங்கள இனிமேல் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்மாரி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்த தம்பி. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் சாரதாம்மா சொல்லிட்டு இருக்காங்க விஜய் கிட்ட. இது கேட்ட விஜயும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். காவேரியோட கோவத்தை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி விஜய் பேசிட்டு ஃபோன் வைக்கிறாரு. இதுக்கப்புறமா காவேரியோட கோவத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு விஜய் பலூன்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறமா அதில் சாரின்னு சொல்லிட்டு எழுதி அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம காவேரி வெளியில் வர தருணத்தில் விஜயும் பார்த்திங்கன்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டு பலூனில் எழுதுறத காட்டுறாங்க. இதை பார்த்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏன்னா ஏற்கனவே பயங்கரமாக இன்சல்ட் பண்ணார் இல்லையா, இதெல்லாம் நினச்சி. ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும் காவேரி சமாதானம் ஆகிட மாட்டாங்கல்ல. ஸோ அதனால் பயங்கரமாக விஜயை பார்த்து கோவப்பட அதுக்கப்புறம் எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பண்ணிட்டுருங்க, நீ எதுக்காக திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி விஜய் பயங்கரமாக கோவத்தோடு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பொறுமையாக இருக்க நம்ம விஜய் பார்த்திங்கன்னா காவேரியோட கோவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சாரதாம்மா காவேரியை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அந்த தம்பி இது மாதிரிலாம் நடத்துகிற அப்படின்ற மாதிரி. இந்த பாருமா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, தேவையில்லாமல் என்னோடய விஷயத்தில் நீ தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த கார்த்திக்கிட்டேருந்து ஃபோன் வருது. காவேரி ஸ்கூலில் இருக்க டைமில் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களை உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் கசின் இருக்காங்கள்ல, அவங்களும் அதுக்கப்புறமா அவங்க அம்மாவுக்கு கூட கால் பண்ணி தந்துருந்தாங்க. இந்த மாதிரிலாம் அவங்கள சொன்னதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் சடனாக அவங்கள வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி எல்லா விஷயங்களும் சொல்கிறது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க நம்ம காவேரி. பொண்ணோட வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்களா, எந்த ஒரு பெத்த தாயாக இருந்தாலும் அந்த கோபத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்தணும் இல்லையா. அப்படியே கோபத்தோடு நம்ம சாரதாம்மா கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாலுமே நீ தான் என்னை பெத்த தாயான்னு சொல்லிட்டு எனக்கே சந்தேகமாக இருக்குமா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசுவாங்களா இன்னொரு பையன்கிட்ட அப்படின்ற மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்க ரொம்பவே கண்கலங்கி போய் நிற்கிறாங்க நம்ம சாரதாம்மா. என்ன பேசுகிறதுனே தெரியல. தயவு செய்து என் மூஞ்சிலேயே முடிக்காதம்மா, இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க கோபத்தில். இப்படி பேசிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சாரதாம்மா கேட்டதை எல்லாத்தையும் வச்சு ரொம்பவே கண்கலங்கி போகிறாங்க. இதுக்கப்புறமா எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும், ஏன்னா இந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு காவேரி கோவப்பட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கப்புறமா இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு வர காவேரிக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாரதாம்மா வீட்டில் இருக்க மாட்டாங்க. கால் பண்ணி பார்க்குறாங்க, கால்லையும் எடுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறதுனே தெரியல. பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. நீங்கள் பண்ணது தப்பு தானம்மா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பெத்த தாயாக இருந்தாலும் பண்ணுவாங்களா. அப்படி பண்ணும்போது தானே எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால தான் நான் உங்களை திட்ட ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இந்த ஊரில் வேறு யாரையும் தெரியாது இல்லையா. ஸோ சடனாக விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா என்னாச்சு மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நடந்த விஷயங்களை பற்றி விஜய் கிட்ட சொல்ல, சரி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வீட்டுக்கு வரேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு உடனே வீட்டுக்கு வர நம்ம காவேரி சமாதானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நடந்த விஷயங்களை பற்றி நினச்சி நம்ம விஜய்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே நம்மளும் ஒரு காரணம் ஆகிட்டோமே, எங்கே போயிருப்பாங்க அத்தை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் காவேரியை சமாதானப்படுத்தி அங்கேருந்து தேட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு. விஷயத்தை பற்றி காவேரி விஜய்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகங்க என் மேலே அவ்வளோ ஒரு கோவம், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க என்னோடய வாழ்க்கை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க, இல்லை சாரி மிஸ், நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் தெரியாமல் பண்ணீங்க, எங்கள் அம்மா எதுக்குங்க என்னை பற்றி இதை மாதிரிலாம் பேசணும், அப்படி என்னங்க நான் தப்பு பண்ணேன், அவங்களுக்கு என்னங்க என் மேலே கோவம், அம்மா என்னை விட உங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட புலம்பிக்கிட்டே வராங்க. இது எல்லாத்தையும் கேட்ட விஜய் ரொம்பவே அப்செட் ஆகிறது மட்டும் இல்லாமல், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான், இப்படிலாம் பண்ணியிருந்துருக்கக்கூடாது, அத்தை எங்கே போனாங்கன்னு தெரியலையே, இப்போ காவேரியோட நிலைமை எப்படி இருக்கே
இருக்கே, பயங்கரமாக அழுதுட்டு இருக்காளே, எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வராரு. கிட்டத்தில் நம்ம சாரதாம்மா கிடைக்க சாரதாம்மா பார்த்த காவேரி ரொம்பவே வந்து சந்தோஷத்தோடு அழுதுகிட்டு, ஏமா இப்படி பண்ணேன், நான் எதுவும் கோவத்தில் வந்து அது மாதிரி திட்டேன், அதுக்காக நீ வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா பற்றி கேட்க, சாரதாம்மா அப்படி கோவத்தோடு வந்து பதில் பேசாமல் நிற்க, என்னம்மா ஏம்மா இன்னும் என் மேலே உள்ள கோவம் தீரலையா, எதுக்காக இது மாதிரி பேசாமல் நிற்கிற, பேசுமா அப்படின்ற மாதிரி காவேரி வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அதை வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு இல்லடி, அப்புறம் எதுக்காக என்னை பார்க்க வந்த அப்படின்ற மாதிரி சாரதாம்மா கேட்க, என்னம்மா நீ பண்ணது வந்து கரெக்டாக, ஒரு பெத்த தாயும் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. நீ என்னம்மா என்னோட விஷயத்தில் இப்படி பண்ணிட்டேம்மா, அதனால தான்மா எனக்கு கோவம் அதிகமாகிடுச்சு, உங்களை வந்து ஏதோ நான் பேசிட்டேன், அதுக்காக நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, நம்ம சாரதாம்மா அதை திட்டிட்டல, அப்புறம் எதுக்காக என்னை தேடி வந்தேன், நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எப்படியோ வந்து சாரதாம்மாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற காவேரி நிறைய கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம சாரதாம்மா பார்த்து. எப்படிம்மா, எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிட்ட, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இன்னமும் வந்து புரிய மாட்டேங்குது, நீயா இப்படி பண்ண அப்படின்றத யோசிக்கிறத தாண்டி அவரை விட எந்த வகையிலம்மா நான் குறைஞ்சி போயிட்டேன், என்னை விட எதுக்காகம்மா அந்த விஜய்க்கு வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, அந்த ஆளுக்கு ஏம்மா இவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுக்குற அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம சாரதாம்மா நம்ம காவேரியை பார்த்து. திரும்ப இந்த விஷயத்தை பற்றி கேட்க சாரதாம்மா வந்து ஒரு கட்டத்தில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இதுக்கான பதில் வந்து கூடிய சீக்கிரமே உனக்கு புரிய வரும்டி, அன்றைக்கி தெரியும் இந்த அம்மாவை பற்றி ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி வந்து சாரதாம்மா வந்து சொல்லி அங்கேருந்து வந்து அப்படியே போயிடுறாங்க. இது கேட்டு நம்ம காவேரிக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஏன் அம்மா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரே குழப்பத்தோடு வந்து இருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு முடிவை வந்து அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கூடிய சீக்கிரமே புரியும்னா அப்போ என்ன நடந்துச்சு என்னோடய வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க நம்ம காவேரி. இதுக்கப்புறமா கூடிய சீக்கிரமே வந்து நம்ம விஜய் யார், அதுக்கப்புறம் குழந்தை யார் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாங்களா காவேரி. ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு அம்மாவுக்கு அம்மாவை வந்து இருக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து விஜய் கூடயும் வந்து சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்களா. இதுக்கப்புறமா சாரதாம்மா விஜய் எந்த அளவுக்கு வந்து சந்தோஷப்பட போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.